Hi, hello aspirants. ஸோ லாஸ்ட் 2 டேஸாக பார்த்தா எஸ்எஸ்பியில் நிறைய நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ அதில் 2 நோட்டிஃபிகேஷன் பார்த்தாச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஹெட் கான்ஸ்டபிள், லெபார்டரி அசிஸ்டன்ட், ஓகே, லெபார்டரி அசிஸ்டன்ட், ஃபிசியோதெரபி அசிஸ்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து கான்ஸ்டபிள் நர்சிங் அசிஸ்டன்ட் கம் மெடிக், ரைட். ஸோ இது பார்த்திங்கன்னா குரூப் சி நான் கெசட்டட் போஸ்ட், ஓகேங்களா. குரூப் சி நான் கெசட் போர்ட். அதே போல் ஷாஸ்த்ரா சீமாபாத். ஸோ லாஸ்ட் 2 டேஸாக பார்த்தீங்கன்னா வந்து நர்சிங்க்கும் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மசிஸ்ட்லாம் போட்டிருந்தது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து செப்பரேட் வேகன்சி ஃபார் ஹெட் கான்ஸ்டபிள் லெபார்டரி அசிஸ்டன்ட், ஹெட் கான்ஸ்டபிள் ஃபிசியோதெரபி அசிஸ்டன்ட், கான்ஸ்டபிள் நர்சிங் அசிஸ்டன்ட் கம் மெடிக், ஓகேங்களா. டோட்டலாக 30 போஸ்ட் இருக்குது லெபார்டரி அசிஸ்டன்ட்க்கு. ஃபிசியோதெரபி அசிஸ்டன்ட் 12 போஸ்ட்டும், ஃபார் நர்சிங் அசிஸ்டன்ட் கம் மெடிக்கு பார்த்தீங்கன்னா வந்து 34 போஸ்ட்டும் போட்டுருக்கு. டோட்டலாக 76 போஸ்ட், ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா வந்து 10% ஆஃப் த வேகன்சிஸ் ரிசர்வ்டு ஃபார் எக்ஸ் சர்வீஸ்மேன். ஸோ எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 10% ஆஃப் வேகன்சிஸ் ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா வந்து ஃபார் லெபார்டரி அசிஸ்டன்ட் அண்ட் ஃபிசியோதெரபி அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா வந்து லெவல் 4 ரூபீஸ் 25,500 to 81,100 rupees. கான்ஸ்டபிள் நர்சிங் அசிஸ்டன்ட் கம் மெடிக் பார்த்தீங்கன்னா வந்து லெவல் 3ல 21,700 to 69,100 rupees. ஸோ அதர் அலவன்சஸ் ஆஸ் பர் த சென்ட்ரல் கவர்மெண்ட் திங்ஸ் இதில் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் அப் டு 27 years, ஓகேங்களா, ஃபார் எவ்ரி போஸ்ட். ஸோ நம்ம லெபார்டரி அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 12th பாஸ் பண்ணியிருக்கணும் வித் பயாலஜி ஆஸ் ஒன் ஆஃப் த மேஜர் சப்ஜெக்ட், ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து லெபார்டரி அசிஸ்டன்ட் விச் மீன்ஸ் லெபார்டரி அசிஸ்டன்ட் கோர்ஸ் முடிச்சிருக்கணும், 1 year கோர்ஸ், ஓகேங்களா. அதே போல் 1 year ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், மினிமம் 1 year ஆஸ் ஏ லேப் அசிஸ்டன்ட் இன் லெபார்டரி டயக்னோஸ்டிக் சென்டர் ஆர் ஹாஸ்பிட்டல் ஆஃப் இன்ஸ்டியூஷனல், ஓகேங்களா, ஆர் இன்ஸ்டியூஷனல் ரெகனைஸ்ட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ஸ்டேட் கவர்மெண்ட், ரைட். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து லெபார்டரி அசிஸ்டன்ட் 12th பாஸ் பண்ணிக்கணும், பயாலஜி ஒரு மேஜர் சப்ஜெக்ட் வந்து 1 year நீங்கள் டிஎம்எல்டி கோர்ஸ் முடிச்சிருக்கணும். அப்படி பார்த்து இல்லை வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 1 year நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ இதே பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரபி அசிஸ்டன்ட் 12th முடிச்சிருக்கணும். ஸோ மினிமம் 1 year வந்து ஃபிசியோதெரபி சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் வச்சிருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து 1 year வந்து ஒர்க் பண்ணுறது இருக்கணும். ஆஸ் லைக் நர்சிங் அசிஸ்டன்ட் மெடிக்கும் தான் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் கோர்ஸ் இங்கே அந்த சென்ட் ஜான்ஸ் ஆம்புலன்ஸ் ஆர்கனைசேஷன் ரெட் கிராஸ் சொசைட்டி ஆஃப் இந்தியா இதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா, இந்த நர்சிங் அசிஸ்டன்ட் கம் மெடிக்கு. ஸோ அந்த ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட், ஓகேங்களா, அது வச்சுருக்கணும். மினிமம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் டியூரேஷன் மினிமம் 1 year, ஓகேங்களா. நர்சிங் அசிஸ்டன்ட் வந்து ஒரு 50 bedded ஹாஸ்பிட்டலில் சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும். ஸோ தீஸ் ஆர் த எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ், ரைட். ஸோ மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு லாங் வீடியோ ஃபார்மேட்டில் உங்களுக்கு நான் வீடியோ செக்ஷனில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதில் அதர் திங்ஸ் உங்களுக்கு எல்லாமே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ ஷார்ட்ஸில் ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் எவ்வளோ இருக்குது, மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ செக்ஷனில் யூ கேன் ஃபைண்ட். ஓகே, தேங்க்யூ.